வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஐ திங்க் என்னோட மேரேஜோட குட்டி ஷார்ட் வீடியோ தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பதிவு யாரை பத்தி அப்படின்னா, உலக புகழ் பெற்ற நடன கலைஞர் ஆட்ட நாயகன் மைக்கேல் ஜாக்சன் அவர்களை பத்தி தான். அவர் வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள அவரை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். மைக்கேல் ஜாக்சன் அவர் வீட்டில் 7வது குழந்தையா பிறந்தாரு. அவரோட தந்தை பேர் ஜோசப். அவரோட தந்தை சாதாரண ஒரு கிரேன் ஆபரேட்டர். ஆனா தன்னோட பிள்ளைங்களும் அவரை மாதிரி கஷ்டப்பட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவரோட பிள்ளைங்களுக்கு மியூசிக் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ மைக்கேல் ஜாக்சன் 8 வயசுலேருந்தே மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவரோட 25வது வயசுல உலக புகழ்பெற்ற ஒரு கலைஞனா மாறிட்டார். ஸோ 25 வயசுலேருந்து அவருக்கு பல்லாயிரக்கணக்கான ஃபேன்ஸ் இருந்தாங்க. உலகத்துல எந்த மூல முடுக்குலையும் போனார்னா அவரை பார்க்கறதுக்கே ஒரு 10,000-20,000 பேர் சர்வசாதாரணமாக கூடியிருப்பாங்க. ஸோ இப்போதான் இன்டர்நெட் காலம் இருக்கு. ஆனால் நான் சொல்றது எப்போன்னா 1979 1983 இன்டர்நெட்டே உருவாகிறதுக்கு முன்னாடியே அவரை பார்க்கறதுக்கு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட மைக்கேல் ஜாக்சன் இப்படி இருக்கக்கூடிய சோசியல் மீடியா காலத்துல தான் இருந்திருந்தாருன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கும் அவரோட யூடியூப் அக்கௌண்ட்டுக்கும் எத்தனை ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்கன்னு கணக்கே கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப குறுகிய காலத்துல இறந்துட்டாரு. ஸோ அவரோட இறப்புக்கு காரணமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் பல விஷயங்கள். அதுல ஒண்ணு என்னன்னா, 120 வயசு வரைக்கும் அவர் வாழணும்னு ஆசைப்பட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு விளையாட்டா அவர்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்போ இறக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை எவ்வளவு நாள் அந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் இறக்கறதுக்கே ஆசைப்படுறேன்னு சொன்னாரா மைக்கேல் ஜாக்சன். சரி, அப்ப 120 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழனா அவர் என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்னா, அவருக்கு மட்டுமே பர்சனலா உலகத்திலே தலை சிறந்த ஒரு 10 டாக்டரை செலக்ட் பண்ணி வச்சாராம். எப்பவுமே 10 டாக்டர் அவர் கூட இருப்பாங்க. அதே மாதிரி அவர் சாப்பிட்ற சாப்பாடா இருக்கட்டும், குடிக்கிற தண்ணியா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் அவர் அதை சாப்பிடுவாராம், அந்த தண்ணியை குடிப்பாராம். அண்ட் மாசம் அவரோட உடல் உறுப்புகள் அத்தனையுமே ஸ்கேன் பண்ணி ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் சரி செஞ்சிருக்காங்க. அண்ட் எனி டைம் அவருக்கு கிட்னி டொனேட் பண்றதுக்கோ, லிவர் டொனேட் பண்றதுக்கோ, இல்ல அவரோட உடல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே அவரோட ரத்தத்துக்கு ஏத்த மாதிரி டொனேட் பண்றதுக்கு ஒரு 25 பேர் அவர் செலக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு, ஆரோக்கியமான ஆட்கள். ஸோ இப்ப ஏற்பட்ட மைக்கேல் ஜாக்சன் எதனால சீக்கிரம் செத்துட்டாருன்னா, ஏற்கனவே நல்லா இருக்கிற ஒரு உறுப்பை இன்னும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி அவர் போட்ட மாத்திரைகள். இன்னொன்னு, உலக புகழ்பெற்ற மைக்கேல் ஜாக்சனுக்கு பின்னாடி நிறைய கருப்பு பக்கங்கள் இருந்தது. அதாவது கருப்பு பக்கங்கள்னா அவருக்கும் ஒரு சில நோய்கள் இருந்தது. என்னன்னா, அவருக்கு அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் ஒரு நாள் மூக்கு உடைஞ்சிருச்சு, ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி முடி எரிஞ்சிருச்சு. அப்புறம் அவர் மேல தேவையில்லாத பாலியல் சீண்டல்கள் நிறைய வைக்கப்பட்டதுனால தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு நோய்க்கு அவர் ரொம்ப ஆளாயிறாரு. அந்த தூக்க மாத்திரைகள் நிறைய உட்கொண்டதுனால இவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சு உடம்ப பராமரிப்பா பார்த்துக்கிட்டாலும் அவரால் ஒரு 60 வயசு கூட வாழ முடியாம சீக்கிரமாவே இறந்துடுறாரு. ஸோ அவர் இறந்த நாள் ஜூன் 25, 2009. 24ஆம் தேதி வரைக்கும் நல்லா ஆடி பாடிட்டு இருந்த மைக்கேல் ஜாக்சன் அந்த 24ஆம் தேதி ராத்திரி தூக்கம் வராதனால அந்த தூக்க மாத்திரை எக்ஸ்ட்ரா ஒரு டோஸ் போட்டு அப்போ தூங்க ஆரம்பிச்சாரு. கடைசி வரைக்கும் எழவே இல்லை. ஸோ இந்த கூகுள் சர்ச் இன்ஜின், அதாவது இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்குல்ல, இது அவ்வளவு சுலபமான யாரும் ஸ்டாப் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆனா மைக்கேல் ஜாக்சன் இறந்த செய்தி கேட்டு உலகத்துல இருக்கிற நிறைய பேர் அதை கூகுள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பல மில்லியன் பேரை சர்ச் பண்ணதுனால கூகுள் சர்ச் இன்ஜினை ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் கூகுள் நிறுவனம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. காரணம் மைக்கேல் ஜாக்சன். ஸோ ஒரு சாதாரண ஒரு கருப்பின ஒரு குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு உலகத்துல மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு நபரை தெரியாதவங்களே இருக்கவே முடியாது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதர். அதாவது ஒரு ஹெட்வெயிட்டே இல்லாத ஒரு ஆள்னு அவர் சொல்றாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு சாதாரண ஆட்கள் கூட ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என் மேலே இப்படி ஒரு தப்பு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பேற்பட்ட புகழ் அடைஞ்ச மைக்கேல் ஜாக்சன் எவ்வளவு புகழ்னா, ஜப்பான்ல இவர் ஒரு மியூசிக் கன்சர்ட்டுக்கு போகும்போது இவரை பார்த்த சந்தோஷத்துல 10,000 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு புகழ்ல இருந்தவர் மேல குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல் வழக்குல போட்டுறாங்க. சரியா? அப்போ இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. அப்போ இவர் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா, நான் எவ்வளவு மேடை பார்த்தவன் தெரியுமா, என்னோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா, அதெல்லாம் இவர் எதுவுமே பேசல. இவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, கடவுள் மீது ஆணையாக நான் அந்த தவறை செய்யல, கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காரு மைக்கேல் ஜாக்சன். இன்ன வரைக்கும் இதுக்கான ஆதாரங்கள் நம்ம இன்டர்நெட்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி அவர் நிரபராதின்னு சொல்லி அவர் கோர்ட் விடுவிக்கிறாங்க.
ஸோ அவர் சீக்கிரமே போயிட்டா கூட இன்ன வரைக்கும் அவர் பண்ண சாதனை அளவுக்கு யாருமே பண்ணல. கிட்டத்தட்ட அவரை பார்க்க கூடுன அந்த கூட்டங்களோட கின்னஸ் ரெக்கார்ட், இவ்வளவு பெரிய சோசியல் மீடியா வச்சிருக்கோம், இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. அந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ணி கூட இந்த அளவுக்கு கூட்டங்கள் ஒரு தனி மனிதனை பார்க்க கூடுனதா சரித்திரமே கிடையாது. அதனால இது வந்து என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு டேலண்டா நம்ம இருந்தாலும் இயற்கைக்கு எதிராக மைக்கேல் ஜாக்சன் வாழ நினைச்சாரு 120 வருஷம். அதனாலதான் அவர் சீக்கிரமா செத்து போயிட்டாரு. ஒருவேளை அவர் இயற்கைக்கு எதிராக வாழ இல்லாம சாதாரண மனுஷன் மாதிரி நார்மலா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு கரெக்டா இருந்திருந்தாருன்னா ஒரு 80 வயசு வரைக்கும் அவரால் இருந்திருக்க முடியும் டாக்டர் சொல்றாங்க. ஸோ எவ்வளவு பெரிய கலைஞனா இருந்தாலும் இயற்கைக்கு எதிராக நம்மளால வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டார் வந்து மைக்கேல் ஜாக்சன். ஸோ உங்களுக்கு மைக்கேல் ஜாக்சனோட பாட்டுல எது ரொம்ப பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.